என் இனிய உணர்வே! கதையின் தொடர்ச்சி. மாலை பொழுது மங்கி விளக்கு வைத்ததும் சிறிது நேரம் வாயிற்கதவைத் திறந்து வைப்பது அந்த கிராமத்தில் இன்னமும் அனுசரிக்கப்பட்டதொரு பழக்கமாக இருந்தது. வராந்தாவிலே ஒளிவிட்ட மின்விளக்கை பொருத்திவிட்டு அலமேலு அம்மாளின் விருப்பப்படி மண் அகலில் எண்ணெயிட்டு திரி வைத்து அதையும் பொருத்தி வாயிற்படியைத் தாண்டியதும் திண்ணைக்கு மேலிருந்த பெரிய பிறையில் வைத்துவிட்டு வரவேண்டும் என்பது அவள் வந்த நாளிலிருந்து அலமேலு போட்ட உத்தரவு. பட்டணத்தில்தான் பொழுது முழுவதும் வாயிற்கதவை அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இன்னும் அப்படிப்பட்ட திருட்டு பயம் கிராமங்களில் பரவவில்லை. மாலை வேளையில் மங்களமாக விளக்கை ஏற்றி வைத்து கதவை திறந்து வைப்போம். புழக்கடை கதவை அடைத்து விடுவோம். காரணம் தெரிஞ்சுக்கலாமா பெரியம்மா? சாம்பவி வேடிக்கையாக கேட்டாள். மகாலட்சுமி வாயில் வழியாக வீட்டுக்குள் வந்து தங்கிவிடுவாள். அதனால் மாலை வேளையில் வருகிற மகாலட்சுமியை வரவேற்க வேண்டும் என்பது பெரியோர்களின் நம்பிக்கை. நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு மட்டும்தான் வருவாளா? சிரித்தாள் சாம்பவி. நம்ம வீட்டுக்கு வந்து அருள் பாலித்துவிட்டு அவள் அடுத்தவர் வீட்டுக்கு போவாள் என்பதால் எல்லோருமே வாயிற்கதவை இருட்டு மட்டும் சாத்தி வைத்திருப்பார்கள். நீ பொல்லாத பெண்ணாக இருக்கியே, கேள்வி மேல் கேள்வி கேட்டு என்னையே திணறச் செய்துடுற, சிரித்தாள் அலமேலு. அகல் விளக்கை கொண்டு பிறையில் வைத்துவிட்டு திரும்பியவள் அவனது காரை தெருவில் பார்த்து விட்டாள். மகாலட்சுமிக்காக திறந்து வைக்கப்பட்ட வாயிற்கதவை தட்டாமலேயே பார்த்திபன் காரில் இருந்து உள்ளே வரப்போகிறான் என்ற நினைப்பில் மெய் சிலிர்த்து பதைபதைத்து போய் வேகமாக உள்ளே சென்றாள். பெரியம்மா, அவர் அவர் வருகிறார், எச்சரித்துவிட்டு சமையலறைக்குள் ஒதுங்கி கொண்டாள். மூச்சு நின்றுவிடும் போல நெஞ்சு அடித்து கொண்டது. நெற்றி மீது பூத்த வியர்வையை புடவை தலைப்பால் ஒத்திக்கொண்டு உற்று கேட்டாள். நடையில் அவனது காலடி சப்தம் துல்லியமாக கேட்டது. வா தம்பி, உட்கார். தனிந்த குரலில் கூடத்தில் கிடந்த நாற்காலியை காட்டி அலமேலு உபசரித்தாள். காலையில் வில்வண்டியில் மரகதம்மாள் வந்து போனாள். இப்பொழுது காரில் மகன் வந்திருக்கிறான். அந்த வீட்டில் அப்படி என்ன சங்கதி நடக்கிறது? ஆவலை அடக்க மாட்டாது தெரு மனிதர்கள் தத்தம் வீட்டு வாசலில் நின்றபடி நோட்டமிட்டனர். அது தவிர்க்க முடியாத சங்கதி என்பதை அலமேலு நன்கு அறிவாள். நீங்களும் அப்படி உட்காருங்க, பெரியவங்க நீங்க நிற்கிற போது என்று மரியாதையுடன் அவள் கட்டிலின் விளிம்பில் உட்காரும் வரை தாமதித்து பின்னர் நாற்காலியில் அமர்ந்தான். அவனது கண்கள் ஆவலுடன் சாம்பவியை தேடின. எங்கள் வீட்டுக்கு நீ வந்து ரொம்ப காலமாச்சு இல்லையா? டவுனிலிருந்து வண்டியை ஓட்டி கொண்டு வந்திருக்க, தாகமாக இருக்கும். என்ன சாப்பிட்ற? காப்பியா, டீயா, பாலா? அலமேலு அன்புடன் விசாரித்தாள். பார்த்திபனது முகத்தில் லேசாக வெப்பம் பரவி காதுகள் சூடாகி போயின. நம் இரண்டு குடும்பத்தின் இடையே இருந்த மனத்தாங்கல் காரணமாக நான் அடிக்கடி இங்கே வந்து போவதை அம்மாவுக்காக தவிர்த்தேன், மன்னிக்கணும். மெல்லிய குரலில் தடுமாறினான். இப்பொழுது அந்த அம்மாவின் மனத்தாங்கல் அதிகமாகிவிடும் அளவு நிலைமை மாறிவிட்டிருக்கே. அதுக்கு உன் பதில்? கேட்ட அலமேலு லேசாக சிரித்தாள். வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல நெஞ்சை மெல்ல குத்திய அந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு கணம் அவன் உடல் குன்றி மௌனமாக தரையை பார்த்தான். ஆண் பிள்ளை, அவன் துணிச்சலை இழக்கலாமா என்ற உள்ளுணர்வின் உந்தலில் தொண்டையை செருமிக்கொண்டு அவளை நிமிர்ந்து நன்றாக பார்த்தான். ஏதோ முக்கிய விஷயம் பேசணும்னு அவசரமாக கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தீங்க, அதனால் உடனடியாக வந்தேன் என்றான். கல்யாணம் என்பது மிகவும் முக்கியமான சங்கதி தானே. காலையில் உன் அம்மா இங்கே வந்துட்டு போனாங்க, அதனால் உன்னை கண்டிப்பாக பார்க்க விரும்பினேன். திடுக்கிட்டு போனான் பார்த்திபன். அவனது தாயார் புறப்பட்டு அங்கே நேரடியாகவே வந்திருக்கிறார்கள் என்றால் பெருத்த குழப்பத்தையும் சண்டையையும் உண்டாக்கிவிட்டிருப்பார்கள். ஊர் கூடி பேசி சிரிக்கும் அளவு விஷயம் எக்கச்சக்கமாகி இருக்குமே. அம்மாவுக்கு கோபம் வந்தால் மடை திறந்த வெள்ளம் போல கட்டுக்கொள்ளாது போய்விடுமே. இதென்ன வெட்கக்கேடு. அவங்க ஏதாவது தவறாக பேசியிருந்தா எனக்காக நீங்கள் மன்னிக்கணும். அவங்களுக்கு சரியான பதில் கொடுத்து தான் அனுப்பியிருக்கேன். எங்களுக்குள் நடந்த பேச்சுவார்த்தைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. சாம்பவிக்கு நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவியா? உன் தாயார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எங்கள் வீட்டு பெண்ணை கட்டிக்க உனக்கு துணிவிருக்கா? வெட்டுண்டு துண்டு இரண்டு என்ற கண்டிப்பான தோரணையில் கேட்டுவிட்டாள்.
பார்த்திபன் முகம் மேலும் சூடாகியது. அவன் சாம்பவியை விரும்புவது இப்பொழுது 2 வீட்டார்களுக்கும் தெரிந்துவிட்டது. இன்னும் சில நாளில் ஊரே தெரிந்த சங்கதியாகிவிடும். காதல் என்பது 2 உள்ளங்கள் பகிர்ந்து கொள்ளும் ஒரு தெய்வீக உணர்வு. அதை அம்மா இப்படி தம்பட்ட கொட்டியிருக்க வேண்டாம். முறைப்படி காரியங்களை செய்து மரியாதையை வாங்கி கட்டி கொண்டிருக்கலாம். என்ன மௌனமாக இருக்கியே? அலமேலு அதட்டியதும் விழித்து கொண்டான். சாம்பவியை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணம் செய்துக்கிறதா உத்தேசமில்ல. என் முடிவை யாரும் மாற்ற முடியாது. இப்படி சொன்னால் போதாது. உன் அம்மாவுடன் நீ உன் உறவினர் சிலருடன் வந்து முறைப்படி பெண் கேட்க வேண்டும். இந்த விவகாரத்தை நாள்பட இழுத்து கொண்டு போகாது திருமணத்தை சீக்கிரமே நடத்தி முடிக்க வேண்டும். அதற்கு ஒப்புக்கொள்கிறாயா? சாம்பவியை மனைவியாக அடைய நான் எந்த விதமான நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொள்கிறேன். உன்னை நான் பூரணமாக நம்பலாமா? என் தந்தை மேல் ஆணை, என்னை நம்பலாம். ஏன், வருகிற வெள்ளிக்கிழமையன்று என் தாய் மற்ற உறவினர்களுடன் முறைப்படி பெண் கேட்க வருகிறேன் என்றால் என்னை நீங்கள் நம்ப வேண்டும். உன் தாயை எதிர்க்கும் அளவுக்கு உனக்கு சாம்பவி மேல் விருப்பம் உள்ளதா? உலகத்தையே எதிர்க்கும் அளவு துணிவும் சாம்பவி மேல் அளவில்லா அன்பும் உள்ளது என்று நான் உறுதியாகச் சொல்கிறேன். போதுமா? உணர்ச்சி வசத்தில் அவன் குரல் ஊங்கி ஒலித்ததை கேட்டு அலமேலு தனக்குள் லேசாக முறுவலித்து கொண்டாள். காதலிப்பவர்களுக்கு பயமும் வெட்கமும் இல்லை என்ற பழமொழி முற்றிலும் உண்மை. பார்த்திபன் பெரியவர்களை கண்டால் மரியாதையாக ஒதுங்கி போகும் சுபாவமுடையவன். துணிச்சலுடன் வெட்கத்தை விட்டு மனம் திறந்து அவளுடன் உட்கார்ந்து பேசுகிறானே. தாகத்துக்கு என்ன சாப்பிட்ற? முதலா சுப காரியத்தை பேச வந்திருக்க. காப்பி கொண்டு வர சொல்லவா? அலமேலு வற்புறுத்தலாக கேட்டாள். சமையல் அறையில் இருந்தபடி எல்லாவற்றையும் ஒட்டு கேட்டு கொண்டிருந்த சாம்பவி மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி விட்டிருந்தாள். பெரியம்மா, அவர் காப்பி அதிகம் சாப்பிட மாட்டார், பால்தான் சாப்பிடுவார். எனக்கு அவரது பழக்க வழக்கங்கள் சில தெரியும் என்று குரல் கொடுக்க வேண்டும் போன்ற ஆவலில் துடித்தாள். பால் இருந்தால் சாப்பிட்றேன், எனக்கு மறுப்பு இல்லை. மகிழ்ச்சியுடன் சிரித்தான் அவன். உங்கள் வீட்டில் இருப்பது போல பசுமாடுகள் இல்லை என்றாலும் நல்ல பால் எங்களுக்கு ஒரு பால்காரரிடம் இருந்து கிடைக்கிறது. இங்கே சாம்பவி வந்திருப்பதால் கொஞ்சம் அதிகமாகவே தினசரி வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு, சாம்பவி, ஒரு டம்ளரில் சூடா பால் எடுத்து கொண்டு வா, சர்க்கரை போட்டு கலக்கி கொண்டு வா, சீக்கிரம் என்றாள். அவன் வரக்கூடும் என்று எதிர்பார்த்து சாம்பவி மாலையிலேயே முகத்தை கழுவி முடியை சீவி பின்னலிட்டு கொண்டு தோட்டத்து மல்லிகை மொக்குகள் அனைத்தையும் பறித்து தொடுத்து தலையில் சூட்டி கொண்டிருந்தாள். மிதமான ஒப்பனையில் அவனுக்கு பிடித்த ஆரஞ்சு வண்ண மல்மல் சேலையில் அழகாக அவனுக்காக காத்திருந்தாள். காய்ச்சிய பாலை செம்பிலிருந்து டம்ளரில் விடும்போதே அவள் கரங்கள் உணர்ச்சி வசத்தில் நடுங்கின. கட்டுக்கொள்ளாத இன்பத்தில் நெஞ்சு துடிக்க சர்க்கரை போட்டு மெல்ல கலக்கி அதை எடுத்துக்கொண்டு கூடத்திற்கு வந்தாள். அவனை பார்க்க துணிவின்றி எதிரே தெரிந்ததொரு முக்காலி மீது வைக்க குனிந்தாள். அது என்ன சத்தம் என்று கேட்டுக்கொண்டே அலமேலு வேண்டுமென்று எழுந்து பின்கட்டின் பக்கம் போனாள். இப்போ ரொம்ப வெட்கம் வந்துருச்சா? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்த, இப்போ சந்தோஷந்தானே என்று மெல்லிய குரலில் கேட்டபடி பால் டம்ளருடன் அவளது கையையும் சேர்த்து பிடித்தான் பார்த்திபன். ஒருவரை ஒருவர் ஆசையுடன் பார்த்தபடி உலகையே மறந்து போனார்கள். ஒரு பூனை, என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் என்று குரல் கொடுத்து கொண்டு பெரியம்மா பின்னால் இருந்து வருவதை கேட்டு சட்டென்று தன் கரத்தை அவன் பிடியிலிருந்து விலக்கி கொண்டாள் சாம்பவி. கண்கள் மட்டும் குழைவும் கனிவுமாக அவனை பார்த்தன. பட்டணத்தில் வாழ்கிறவள், படித்த பெண், என்னத்துக்கு வெட்கப்படுற, அப்படி உட்கார் என்று கட்டிலின் இன்னொரு ஓரத்தை அவளுக்கு காட்டினாள் அலமேலு. இத்தனை நேரம் நாங்கள் பேசினது உனக்கு நன்றாக கேட்டிருக்கும். பார்த்திபனை கட்டிக்க உனக்கு சம்மதந்தானே? இவன் முன்னால் என்னை சாட்சியாக வச்சுக்கொண்டு நீயும் உண்மையை சொல்லிவிட வேண்டும், உத்தரவிட்டாள் அலமேலு. குனிந்த தலையை நிமிர்த்தி கொண்டு பார்த்திபனை பார்த்து முறுவலித்தபடி, சம்மதம் பெரியம்மா என்றாள். மணமக்களின் சம்மதம் கிடைச்சிடுது, எனக்கு சம்மதம். இனி இவளின் பெற்றோர்களுக்கு எழுதி அவர்களது ஒப்புதல் வாங்க வேண்டியதுதான் பாக்கி. என் மைத்துனர் என் பேச்சுக்கு கட்டுப்படுவார்.
என் ஓரகத்தையும் என் வார்த்தைகளை மதிக்கிறவள். அவர்கள் இருவரும் இங்கே வந்ததும் நான் சிங்காரத்திடம் சொல்லி அனுப்புகிறேன். நீ நல்ல நாளா பார்த்து முறைப்படி வந்து பெண் கேட்க ஏற்பாடு செய். கல்யாண சம்பந்தமா ஒரு முக்கிய சங்கதியும் உன்னிடம் இப்பவே சொல்லிவிடுறேன். சாம்பவி மிகவும் சாதாரண குடும்பத்திலிருந்து வருகிறவள். அதனால் உன் தாய் வரதட்சணை, சீர், நகைகள் என்று எதையும் எதிர்பார்த்து இடக்குகள் செய்யக்கூடாது. கட்டின சேலையுடன் சாம்பவியை நான் மனைவியாக என் வீட்டுக்கு அழைத்து போக சம்மதிக்கிறேன். அழுத்தமாக பார்த்திபன் சொன்னான். என் மைத்துனரால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் என்ன? என் வரைக்கும் சாம்பவி என் மகள் போல. என்னால் முடிந்ததை செய்து பிறந்த வீட்டின் மதிப்பு கெடாத வகையில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். உன் பக்கம் நீ விரைவாக இனி செயல்பட வேண்டும். நீ தாராளமாக இனி இங்கே வந்து எங்கள் வீட்டிலே சாம்பவியோட பேசலாம். பிள்ளையார் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமில்லை. கடிதங்கள் எழுத வேண்டிய நிர்பந்தமும் இல்லை. அலமேலு சிரித்தபோது இருவரும் வெட்கத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து முறுவலித்தனர். காரை ஷெட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டு உள்ளே வந்த மகனை உக்கிரமாக பார்த்தாள் மரகதம்மாள். இத்தனை நேரத்திற்குள் யாராவது அவனை அலமேலு வீட்டுக்குள் பார்த்ததாக சங்கதியை எட்ட விட்டிருப்பார்கள் என்பதை அவன் அறிவான். கந்தசாமி வீட்டுக்கு எதற்கு நீ போயிருந்தியாம்? எடுத்த எடுப்பிலேயே தாயார் கோபத்துடன் கேட்டாள். நீங்க காலையில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களாமே. அதன் காரணத்தை சொன்னால் நான் பிறகு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வேன். அந்த பட்டணத்துக்காரியை நீ கட்டிக்க முடியாது. அப்படி ஒரு வீண் கணா கண்டால் அதை மறந்துடணும்னு இடித்து சொல்ல போயிருந்தேன். அந்த பட்டணத்து பெண்ணை கட்டாயம் நான் கட்டிப்பேன். என் தகப்பன் மேல் ஆனன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுக்கத்தான் அங்கே போயிருந்தேன். கோபத்தில் இரத்தமாக முகம் சிவக்க உச்சி மண்டை வெடித்துவிடும் போன்றதொரு ஆவேசத்தில் ஊஞ்சல் சங்கிலியை பிடித்து கொண்டு மகனை கனல் தெரித்த விழிகளால் கடுமையாக பார்த்தாள் மரகதம். பார்த்திபா, நீயாடா இப்படி பேசுகிற? அவளை நீ கட்டிக்கிட்டா நான் உசுரோடு இருக்க மாட்டேன். உரத்த குரலில் அலறினாள். அவளை நான் கட்டிப்பதை நீங்கள் தடை செய்தால் நான் உசுரோடு இருக்க மாட்டேன். முடிவு உங்கள் கையில் இருக்குது. பார்த்திபா, என்ன சொல்கிற? மரகதம் கூவினாள். இனி சொல்கிறதுக்கு ஏதும் இல்லை அம்மா. நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நான் தீர்மானம் செய்துட்டேன் என்று கூறிவிட்டு வேகமாக படியேறி மாடியில் இருந்த தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டான். இரவு 10 மணிக்கு மேலாகியது. சாப்பிடவோ அவளிடம் பேசவோ அவன் இறங்கி வரவில்லை. மாடிப்படிகளை திகிலுடன் பார்த்தபடி அவள் வெகுநேரம் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள். இருப்பு கொள்ளாது முடிவில் அவளே மூச்சிறைக்க படியேறி அவன் அறைக்கு முன் வந்தாள். பார்த்திபன் அறையில் விளக்கு கூட எரியவில்லை என்பதை இடுக்கு வழியே பார்த்து பயந்து போனாள். பார்த்திபா, பார்த்திபா, எழுந்து வாப்பா, சாப்பிட வேண்டாமா? கதவை தட்டி மகனை குழைவான குரலில் கூப்பிட்டாள். சாப்பாடு எனக்கு தேவையில்லை, என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க. கோபத்துடன் அறைக்குள் இருந்து வந்த பதில் அவளது பயத்தை அதிகரிக்கச் செய்தது. இளம் வயசு, காதல் வேகம். இந்த பிள்ளை ஏடாகுடமாக ஏதாவது செய்து கொண்டு விட்டால், வேதபுரிநாதா, நான் என்ன பண்ணுவேன்? அவளது பெற்ற வயிறு திகிலில் பதைபதைத்தது.